இனிய காலை வணக்கம். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தா ஐநாவரம் அரசு நல காப்பகம் சென்னை மருத்துவக் கல்லூரி தாங்க. இது அரசு மனநல ஹாஸ்பிட்டலுங்க. இப்போது யாருக்காக வந்திருக்கோன்னா எங்கள் மாமியாருக்காக தாங்க வந்திருக்கோம். அவங்க கொஞ்சம் மனசளவில் எல்லாம் மாறிட்டுருக்கு. வயசு 80 ஆகுது. எவ்வளோதான் குழந்த போல் மருமகள் 3 பேரும் மகளாக பார்த்தாலும் அவங்களால ஒரு இடத்துல இருக்க முடியலங்க. கேட்டால் நான் இருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு தேவையில்லாத உணர்வுகள் வருது. ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஏன்னா வயசானவங்க எத்தனையோ பேர் வீட்டில் இருக்க இடம் இல்லாமல், கட்ட துணி இல்லாமல், சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு எல்லாமே இருந்தும் ஆனால் இருக்க முடியாத சூழ்நிலை வாழ்கிறாங்க. கடவுள் நமக்கு ஞாபக மறதி கொடுத்தது நல்லது தாங்க. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் மறக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம நினைப்போம், எதுக்கு எனக்கு இந்த வாழ்க்கை, ஏன் இந்த வாழ்க்கை, எதுக்கு நம்மளை இப்படி திட்டுறாங்கன்னு. அதனால தான் சொல்கிறது, மனசில் எதுவும் வச்சுக்காதீங்க. எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. இருக்கிற வாழ்க்கை ஒன்று, அதை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போங்க. பழசை நினச்சி கவலைப்படுறதாலேயும் புதுசு நம்மளுக்கு நிலைக்க போகிறது இல்லைங்க. வர்றது போகிறது எல்லாம் கடவுள் கையில் இருக்குங்க. எல்லாமே நன்மைக்குன்னு வாழ்க்கையை கடந்து போங்க.